தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த 50-100 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே என்ன பவர் இருந்ததோ ஸ்ட்ரக்சர், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை, எவங்க கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் பவர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பவரை யார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கிறத கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னல. அது கூட ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. யாருமே அதை பற்றி எழுதவே இல்லை, யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. பாபுவும் கலையரசனும் பண்ணியிருக்க அந்த புக்கு டிவிடெண்ட் மாடல் வந்து எம்ஃபேட்டிக்காக பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, டேட்டாவை வச்சுக்கிட்டு பாருங்கடா வெண்ணைகளா எங்கே இருக்க நாங்கள், நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுது. அது இன்ன வரைக்கும் நிற்கிது. பெரிய ஓட்டம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறது இருக்குல்ல. இந்த 75 வருஷத்தில் 100 வருஷத்தில் இந்த மூமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இருக்குல்ல, அது வந்து எதுவுமே நம்ம வந்து டாக்குமெண்ட்டும் பண்ணல, புக்கு எழுதலை, அனலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. பிடிஎஸ் வந்து கலைஞர் வந்து 74 அதை கன்சீவ் பண்ணுறாரு. கன்சீவ் பண்ணி இந்த பிடிஎஸ்ங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஓவரால் ஆர்கிடெக்சர் அவர் போட்டு வச்சுட்டு போகிறார். அதுக்கு பிறகு ஏடிஎம்கே வருது. அடுத்தது வந்து இப்போ அதை வந்து அவர் என்ன ரோட் மேப் போட்டதோ அதை அப்படியே ரோல் அவுட் பண்ணுறாங்க. அந்த ரோல் அவுட் பண்ணதுனுடைய எஃபெக்ட் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. ஆனால் ரேஷன் கடைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதுங்கிறது ரூரல் இந்த பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி மாற்றுச்சுங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் இருக்கா நம்மள்கிட்ட எத்தனை வில்லேஜ் ஸ்டடீஸ் இருக்குது, எத்தனை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் படிச்சிருக்கான், எத்தனை சோஷியாலஜிஸ்ட் படிச்சிருக்கான், எத்தனை ஹிஸ்டாரியன் படிச்சிருக்கான், எவனா ஒருத்தன் எழுதியிருக்கான் அதை பற்றி இல்லையா? நம்ம வந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறோம், ஆக்ஸ்போர்ட்லேருந்து வரவன் படிக்கல, இதுலேருந்து வரவன் படிக்கல, அதுலேருந்து வரவன் படிக்கல. நம்ம வச்சுருக்கோம் 100 யூனிவர்சிட்டி, 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது, லட்சம் தீசிஸ் இருக்கும் அநேகமாக. ஏதாவது ஒன்று இருக்கா? இது எவ்வளோ பெரிய சேஞ்ச் இது. துப்பாக்கி கிடையாது, ரத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பாடு தானடா உங்களுக்கு பிரச்சனை, சாப்பாடு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பாடு நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வந்து யூனிவர்சல் பிடிஎஸாக புரிஞ்சுக்கலாம். அது எந்த எண்ட்லேருந்து? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எண்ட்லேருந்து. அல்லது ஒரு ட்ரெயின்ட் எக்கானமிஸ்டாக இருந்தால் எப்படி புரிஞ்சுக்குவான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அமர்த்திய சென் ரொம்ப ஜெனரஸாக சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் பண்ணாமல் கொடுக்கறதுனால எல்லாரும் பசி இல்லாமல் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் ரியலான விஷயம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அப்பேரண்ட் தான். ரியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூரல் பவருங்கிறத குவைட்டாக கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு முன்னணி மாநிலமாக, முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம ஆரம்பித்த தொழிற்சாலைகள் கிடையாது, நம்ம ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஆக்சுவலாக எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து யூகேல வரும்பொழுது ஃபியூடல் ஸ்ட்ரக்சரை எப்படி அதில் பிரேக் பண்ணிச்சோ அந்த வேலையை இங்கே பிடிஎஸ் பண்ணிச்சு. அது பண்ணதனுடைய எஃபெக்ட் தான் நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் அதோடைய சக்ஸஸ் வந்து எனார்மஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் பள்ளிக்கூடம் திறப்பீங்க, காலை சாப்பாடு போடுவீங்க, மதியான சாப்பாடு போடுவீங்க. ஆனால் அப்பா தான் ஆத்தாலும் போய் அங்கே போய் நின்னா தான் சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு வச்சுங்க, இந்த படிப்பு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. அப்போது அந்த பேசிக் வேலையை அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கினுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபினாமினலாக இருக்கும். அப்போது நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிட்டாக பார்த்துருக்கோம். ஒன்று இல்லாட்டி பார்க்கவே இல்லை, 2 இன்ஃபேக்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ரஹென்சிவாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ஒன்னோட டோட்டல் பண்ணி இது எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது அதை வந்து நம்ம இன்னை வரைக்கும் அது பார்க்கவே இல்லை. அது வந்து நான் வந்து மற்றவனை குறை சொல்கிறது இல்லை, நம்மளை நாமே குறை சொல்லிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்னால் ஏதோ காலேஜில் சீட்டு கொடுத்துறதும் வேலையில் இட ஒதுக்கீடு கொடுக்குறதும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிஎம்எஸ் விஜயபாஸ்கர் அவங்களாம் சேர்ந்து நம்ம அந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், நம்ம யூஸ்வலாக தமிழ்நாடு என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃப்ரீ பிஸ்னஸ் தானே சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் வச்சாங்க, எப்படி தெரியுமா, லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த புக்கில் என்ன எழுதிருக்காங்கன்னாக்கா, பியாண்ட் ரிசர்வேஷன், அதுக்கு மேலே அவ்வளோ வேலை இருக்குது. அது வந்து எவர் எக்ஸ்பேண்டு, புது சேலஞ்சஸ் வர என்ன செஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுசாக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு. அப்படி பண்ணும்போது இந்த நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கிறது, இந்த 70 வருஷத்தில் 50 வருஷத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறது திரும்ப டாக்குமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அடுத்து நம்ம வரக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இல்லையா, 3000 மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அதை எவாலுவேட் பண்ணணும். விஜயபாஸ்கர் தானே பண்ணுங்க. அது பண்ணால் அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷரிஸ் வந்து 98% யார் தெரியுமா, SC ST MBC. நாங்கள் வந்து கேட்டகரி என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அது வைக்கல. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்காமல் அந்த ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக அங்கே போய் சேரும். அந்த மாதிரி தான் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம செய்யக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதை கன்சீவ் பண்ணுறோம். டிராவிடியன் பாத்வே அப்படிங்கிற புக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விக்னேஷ்க்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். விஜயபாஸ்கர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பிஹெச்டியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஹெச்டியை புத்தகமாக மாற்றுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த எஃபர்ட் அதை வந்து விக்னேஷ் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்போலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு பிஹெச்டி பண்ணுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பையங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ஷையாக பயந்துட்டு ரொம்ப வித்ரானா அவள் வெளியில் இழுக்கிறதே பெரிய பாடாக. நான்லாம் அப்படி தான் இருந்தேன். பாண்டியெல்லாம் இல்லைனாக்கா நான்லாம் வெளியே வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அந்த மாதிரி இருக்கும்போது விக்னேஷ் வந்து ஆரம்பிக்கும்போது நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படியே ஒரு
ஜம்பிங் வித் இதுதான் ஐடியாஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். அவன் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவன் இன்னும் பிஹெச்டி அப்போ தான் ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் அவன் சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் பண்ணிடலாம் சார் என்ன. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஃபேஸில் போன எலெக்ஷன் டயத்தில் பெண்ணில் போய் ஜாயின் பண்ணார். பெண்ணில் தானே ஐபேக் ஆகிடல உனக்கு, கிட்டத்தட்ட எனக்கு இல்லை, 2 வித்தியாசம் தெரியுது என்ன. பண்ணும்போது இந்த நான் செய்ய வேண்டிய பணிகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஏற்று சைடாக இருந்து விக்னேஷ் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பேக் ஆஃபீஸில் உட்காந்து நான் செய்கிற வேலைகள், அதுக்கு வந்து அந்த எண்டில் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து விக்னேஷ் அங்கே இருந்தது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. என்ன வசதியாக இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, 2 பேரும் ஒரு 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 சிங்க்ரனைஸ்டாக வேலை செய்யும்போது எந்த கேப்பும் இல்லாமல் அது போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் இப்போ எதாவது கேட்டிருக்காங்க, கேட்டபோது விக்னேஷ் இருக்காப்புல, அதே டீம் தான் அங்கே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு விக்னேஷ் போனது, அப்புறம் பிஹெச்டி பண்ணது, அப்புறம் வந்து எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், இந்த புக்கை வந்து செப்டம்பரில் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து நம்ம முதலமைச்சர் வெளியிடுற அன்னைக்கு நானும் அங்கே இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு, அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்ஸ்ஃபோர்டில் போய் வந்து ஒரு புக்கை வெளியிடுறது அப்படிங்கிறது. நான் என் புக்கை வந்து தலைவர் வந்து டெல்லியில் அறிவாலயம் திறக்கிற அன்றைக்கி வெளியிட்ட போது என் புக்கையும் பன்னீர் புக்கையும் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி வர கேட்டார், சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ விக்னேஷ் வந்துட்டு கேட்டிருக்கணும் அவர் என்னன்ட்டு, ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து நான் வெளியிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டாரா? கேட்கல. ஓகே, அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காலத்துலலாம் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து நம்மளை பற்றி பேசுவாங்களா, நம்ம இயக்கத்தை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிற நினச்சதெல்லாம் உண்டு. அதே ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நினச்சிருக்கேன். நான் பக்கத்தில் குயின் எலிசபெத் ஹவுஸ் போவோம், நான் நூக்கில் தான் தங்கியிருப்போம். அப்படிலாம் நினைக்கும் போது இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி இடத்துலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அர்ஜுனா பாத்திரன் என்கிட்ட கேட்டாப்புல, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இப்போ சொல்லணும், 10 நிமிஷத்தில் எனக்கு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 50 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்போ அர்ஜுனா பாத்திரன் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த 50-100 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே என்ன பவர் இருந்ததோ ஸ்ட்ரக்சர், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை. இப்போ அவங்க கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் பவர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பவரை யார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கிறத கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னல. அது சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. யாருமே அதை பற்றி எழுதவே இல்லை, யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ விஎம்எஸ் சொல்கிறாரு, நீ வந்து எப்லாகில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிட்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி பிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து மாடல்ஸ் பற்றி பேச்சு வரும்போது நம்ம பாபுவும் கலையரசனும் பண்ணியிருக்க அந்த புக்கு டிரிவிடன் மாடல் வந்து எம்ஃபேட்டிக்காக பதில் சொல்லுது. என்ன பதில் சொல்லுது அப்படின்னாக்கா, டேட்டாவை வச்சுக்கிட்டு பாருங்கடா வெண்ணைகளா எங்கே இருக்கா, நாங்கள் நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுது. அது இன்ன வரைக்கும் நிற்கிது இல்லையா. அது இன்னும் மேலே மேலே நம்ம பில்ட் பண்ணிட்டே போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆளாளுக்கு யாருக்கு என்னென்ன தரவுகள் வருதோ அது இருக்குது, பில்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து ஒரு ரோட் மேப் இருக்குது நமக்கு. அடுத்தது வந்து என்ன பண்ணிட்டா, அது மேக்ரோ லெவலில் அது பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, ப்ராசஸஸ், மைக்ரோ ப்ராசஸஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்டடி இருக்கா நம்மள்கிட்ட? அதாவது இப்போ முன்னாடி பேசின விஎம்எஸ் இருக்கட்டும், விஜயபாஸ்கர் இருக்கட்டும், அல்லது ஓம் புக்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஸ்காலர்ஸ்லாம் நம்மளை எப்படி பார்த்தாங்கிறத நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் பெரிய ஓட்டம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறது இருக்குல்ல. இந்த 75 வருஷத்தில் 100 வருஷத்தில் இந்த மூமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இருக்குல்ல, அது வந்து எதுவுமே நம்ம வந்து டாக்குமெண்ட்டும் பண்ணல, புக்கு எழுதலை, அனலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ வந்து நம்மளை வந்து ஃப்ரீ பிஸ்னஸ் சொன்ன போது நான் சொன்ன பதில் இருக்குல்ல, பிடிஎஸ் வச்சுக்கிட்டு. பிடிஎஸ் நம்மள்கிட்ட சீரியஸான ஸ்டடி இருக்கா நம்மள்கிட்ட? பிடிஎஸ் வந்து கலைஞர் வந்து 74 அதை கன்சீவ் பண்ணுறாரு. கன்சீவ் பண்ணி இந்த பிடிஎஸ்ங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஓவரால் ஆர்கிடெக்சர் அவர் போட்டு வச்சுட்டு போகிறார். அதுக்கு பிறகு ஏடிஎம்கே வருது. அடுத்தது வந்து இப்போ அதை வந்து அவர் என்ன ரோட் மேப் போட்டதோ அதை அப்படியே ரோல் அவுட் பண்ணுறாங்க. அந்த ரோல் அவுட் பண்ணதுனுடைய எஃபெக்ட் நம்மளால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதுன்ட்டு. ஆனால் ரேஷன் கடைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதுங்கிறது ரூரல் இந்த பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி மாற்றுச்சுங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் இருக்கா நம்மள்கிட்ட எத்தனை வில்லேஜ் ஸ்டடிஸ் இருக்குது?
எத்தனை ஆந்த்ரோபாலஜிஸ்ட் படிச்சிருக்கான், எத்தனை சோஷியாலஜிஸ்ட் படிச்சிருக்கான், எத்தனை ஹிஸ்டாரியன் படிச்சிருக்கான், எவனா ஒருத்தன் எழுதியிருக்கான் அதை பற்றி? இல்லையா? நம்ம வந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறோம், ஆக்ஸ்போர்ட்லேருந்து வரவன் படிக்கல, இதுலேருந்து வரவன் படிக்கல, அதுலேருந்து வரவன் படிக்கல. நம்ம வச்சுருக்கோம் 100 யூனிவர்சிட்டி, 100 டிபார்ட்மெண்ட் இருக்குது, லட்ச தீசிஸ் இருக்கும் அநேகமாக. ஏதாவது ஒன்று இருக்கா? இது எவ்வளோ பெரிய சேஞ்ச் இது இல்லையா? அதாவது ஒரு அதிகார கட்டமைப்பு வந்து குவாய்ட்டாக, துப்பாக்கி கிடையாது, ரத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பாடு தானடா உங்களுக்கு பிரச்சனை, சாப்பாடு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க, சாப்பாடை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வந்து யூனிவர்சல் பிடிஎஸாக புரிஞ்சுக்கலாம். அது எந்த எண்ட்லேருந்து? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எண்ட்லேருந்து. அல்லது ஒரு ட்ரெயின்ட் எக்கானமிஸ்டாக இருந்தால் எப்படி புரிஞ்சுக்குவான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அமர்த்தியசன் ரொம்ப ஜெனரஸாக சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் பண்ணாமல் கொடுக்குறதுனால எல்லோரும் பசி இல்லாமல் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் ரியலான விஷயம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அப்பேரண்ட் தான். ரியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூரல் பவருங்கிறத குவாய்ட்டாக கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டுருச்சு. பேசிக்கான ஒரே லைன் தான், யாரும் யாருக்காகவும் போய் சாப்பாட்டுக்கு நிற்க வேண்டியதில்லை யார் வீட்லேயும் அப்படிங்கிற மாற்றினது இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப பெரிய ட்ராமேட்டிக் சேஞ்ச். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு முன்னணி மாநிலமாக, முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம ஆரம்பித்த தொழிற்சாலைகள் கிடையாது, நம்ம ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஆக்சுவலாக எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து யூகேல வரும்பொழுது ஃபியூடல் ஸ்ட்ரக்சரை எப்படி அதில் பிரேக் பண்ணிச்சோ அந்த வேலையை இங்கே பிடிஎஸ் பண்ணிச்சு. அது பண்ணதனுடைய எஃபெக்ட் தான் நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் அதனுடைய சக்ஸஸ் வந்து எனார்மஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் பள்ளிக்கூடம் திறப்பீங்க, காலை சாப்பாடு போடுவீங்க, மதியான சாப்பாடு போடுவீங்க. ஆனால் அப்பா தான் ஆத்தாலும் போய் அங்கே போய் நின்னா தான் சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு வச்சுங்க, இந்த படிப்பு ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. அப்போது அந்த பேசிக் வேலையை, அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கினுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபினாமினலாக இருக்கும். அப்போது நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிட்டாக பார்த்துருக்குறோம். ஒன்று இல்லாட்டி பார்க்கவே இல்லை, 2 இன்ஃபேக்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ரஹென்சிவாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ஒன்றோட ஒன்று டோட்டல் பண்ணி இது எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம இன்னை வரைக்கும் அது பார்க்கவே இல்லை. அது வந்து நான் வந்து மற்றவனை குறை சொல்கிறது இல்லை, நம்மளை நாமே குறை சொல்லிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் இத்தனை கோடி பேர் இருக்கிற இடத்துல இது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க தெரியலையே. அப்போ இது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் நம்மளுடைய இன்டெலெக்சுவலுக்கு. ஒன்று டிஸ்ஆனஸ்டி. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒன்று பார்க்கறதுக்கு தவறிட்டோம், ஒன்று பார்த்தவெல்லாம் சொல்லாமல் இருக்காங்கிறது அவனுடைய டிஸ்ஆனஸ்டி. இது வந்து இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ விக்னேஷ் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கிற மாதிரி எவ்வளவோ இருக்குது நம்ம இன்னும் பண்ண வேண்டிய வேலைகள் இந்த விஷயத்தில். இப்போது இந்த ஒரு பக்கம் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பவர், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் 67 வந்து உங்களுக்கு ஒரு பவர் ஒன்று கிடைக்குது, ஸ்டேட் பவர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும்போது, இவ்வளோ பெரிய ரிசோர்ஸஸ் உங்கள் கையில் கிடைக்கும்போது அதை நீங்கள் என்ன மாதிரி ரீடிப்ளாய் பண்ணி, என்ன மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கேன். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது நம்மள்கிட்ட? எல்லாம் அனெக்டோட்டலாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ இன்னைக்கு கூட ஒரு பையனை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். அவன் எங்கேயோ ஆஸ்லோவில் ஒர்க் பண்ணியிருக்கான், ஏசியா பிரவுன் பாரியில். அவன் சொல்கிறான், தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுல தான் வந்து வர்ற ஆட்கள் தான் எல்லா ஜாதியிலேருந்து இருப்பாங்கன்ட்டு. எங்கள் அந்த மாதிரி டெக்னிக்கல் வேலையில் செய்யக்கூடிய, யூரோப்பில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்ட்டு. இது எதனால் நிகழ்ந்தது? டெமோக்ரட்டைசிங் தான். டெமோக்ரட்டைசிங் த எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கு துணையாக இதெல்லாம் இருக்கும்பொழுது அவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து பாசிபிள் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்ன ஒரு ஸ்லைஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா? நான் வந்து லேண்டில் வந்து கொண்டு வந்த ரூல்னால என்ன நடந்ததுங்கிறது 2 வில்லேஜை மட்டும் வச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி எஜுகேஷன் என்ன பண்ணுச்சு? நானும் விஜயபாஸ்கரும் பேசிகிட்டே இருந்தோம். என்ன விஜய் படிக்கணும் கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக பயந்துட்டு விட்டுடும் செய்யாமல். ஆக்சுவலாக அடுத்து மறுபடியும் செய்யணும். அதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி வந்து தமிழ்நாடு நடந்திருக்கிற அளவுக்கு வேறு எங்கேயும் நடந்திருக்காதுங்கிறது எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தீவிரமான ஒரு கருத்து இருக்குது. என்ன தீவிரமான கருத்து இருக்குன்னா, போன ஜெனரேஷனுக்கு முதல் ஜெனரேஷன் என்ன வரலாம், போன ஜெனரேஷன் என்ன ஆனால் இந்த ஜெனரேஷன் என்ன இருக்காங்கிறத மேப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஃபினாமினலான சேஞ்ச் தெரியும். அது அந்த சேஞ்ச் நம்ம இன்னும் இது வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணல. இது என்னென்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் எங்கே வந்து நிற்கும்னா அதுதான் வந்து நிற்கும். அப்போது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபிலிட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான
கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டி இந்த சிஸ்டம் எப்படி நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ விக்னேஷ் வந்து போய் கிங்ஸ் காலேஜில் உட்காந்துட்டு இதை பிஹெச்டியை முடிச்சு தீசிஸ் எழுத முடிகிற அளவுக்கு கொண்டு வரதில்ல இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் உருவாக்கி கொடுக்குறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ், அதுக்கு உண்டான ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், அதுக்கு உண்டான அந்த ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணக்கூடிய பாலிசிஸ், அந்த பாலிசிஸ் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து தான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸில் கொண்டு போய் விடுவோம். இப்போ இது வந்து இதுக்கு ஏதாவது எண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எண்டே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்டாக என்ன சோஷியல் ஜஸ்டிஸ்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்னால் ஏதோ காலேஜில் சீட்டு கொடுத்துறதும் வேலையில் இட ஒதுக்கீடு கொடுக்குறதும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிஎம்எஸ் விஜயபாஸ்கர் அவங்களாம் சேர்ந்து நம்ம அந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், நம்ம யூஸ்வலாக தமிழ்நாடு என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃப்ரீ பிஸ்னஸ் தானே சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் பேர் வச்சாங்க, எப்படி தெரியுமா? லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னாக்கா பியாண்ட் ரிசர்வேஷன், அதுக்கு மேலே அவ்வளோ வேலை இருக்குது. அது வந்து எவர் எக்ஸ்பேண்டு, புது சேலஞ்சஸ் வர என்ன செஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதுசாக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுக்கிட்டு. அப்படி பண்ணும்போது இந்த நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கிறது, இந்த 70 வருஷத்தில் 50 வருஷத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறது திரும்ப டாக்குமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அடுத்து நம்ம வரக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கலைஞர் என்ன மாதிரி போட்டு வச்சுட்டு போனாரோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு அது தூக்கி இதுக்குள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அதனால் ஓடு க்ளீனாக, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா அவர் க்ளீனாக அது எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணி அது எல்லாத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போது காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இல்லையா, 3000 மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அதை எவாலுவேட் பண்ணேன். விஜயபாஸ்கர் தானே பண்ணாங்க. அது பண்ணால் அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷரிஸ் வந்து 98% யார் தெரியுமா? எஸ்சி, எஸ்டி, எம்பிசி. நாங்கள் வந்து கேட்டகரி என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அது வைக்கல. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்காமே அந்த ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணீங்களோ அது கரெக்டாக அங்கே போய் சேரும். அந்த மாதிரி தான் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம செய்யக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதை கன்சீவ் பண்ணுறோம். அப்போது அகடமிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கு நேர்மையாகவும் நம்ம படித்த படிப்புக்கு உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் என்ன நடக்குதுங்கிறத சரியான முறையில் ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஏன் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்குள்ளெலாம் நம்ம போக வேண்டாம். ஒன்று வந்து ஜெயன் சொல்லும்போது சொன்னாப்புல என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அதுதான் கைட் பண்ணுன்ட்டு. உண்மைதான், பிளைண்ட்னஸும் அதே கொடுக்கும் இல்லையா? ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா என் ஃப்ரேம் ஒர்க் அதான் சொல்லுது, நான் அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறேன்ட்டு. அதுதான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிளாஸ் இன்ட்ரெஸ்ட், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறத அதை தான் டிசைட் பண்ணும். அப்போ நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மூமெண்ட்டுக்காக மட்டும் பண்ணுறதுங்கிறது இல்லை, அது வரைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு நேர்மையோடையும் ஒரு இன்டெகிரிட்டியோடையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே இதையெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் வந்து இப்போது நம்ம டிவிடெண்ட் பார்த்து எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைஸ், அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைஸை வந்து விக்னேஷ் செய்து கொடுத்துருக்கிறார். விக்னேஷ் இருக்கக்கூடிய ஸ்கில்லுக்கு, டேலண்ட்டுக்கு ஐ திங்க் இஸ் ஒன்லி அ பிகினிங். வந்து வி கேன் கோ ஃபார் ஹையர் அண்ட் வைடர். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டுமல்ல, அதை வந்து செய்து முடிக்கக்கூடிய திறமையும் வலிவும் விக்னேஷ்க்கு உண்டு என்பதை நான் அறிவேன். அதனால் அதை கண்டிப்பாக விக்னேஷ் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.